Yeah, Hasim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வாரந்தோறும் பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த வாரம் சகோதரர் வாசிம் முக்ரம் அவர்கள் முன் உரையாற்றுவார்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக சகோதரர் ஃபாஹிம் அவர்கள் குர்ஆன் கிராத் தொகுதியை துவங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பில் சகோதரர் வாசிம் முக்ரம் அவர்கள் உரையாற்றுவார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய ஜம்மியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் கம்பம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பெண்கள் பயான் தொடர் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் தொடராக கலந்து வருகிறோம். பொதுவாக இது போன்ற தொடராக செய்யப்படக்கூடிய அமலை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் என்ன என்று கேட்டால் அது குறைவாக செய்தாலும் தொடராக செய்யப்படக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பயான் நிகழ்ச்சியை தொடராக ஒவ்வொரு வாரமும் நாம் நடத்தி வருகிறோம். நாம் நடத்தி வருகிற இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே மிக ஆர்வமாக நீங்கள்லாம் பங்கெடுக்கிறீர்கள். இந்த ஆர்வத்துக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மையும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு அமலாகவும் இது மாறுகிறது. ஏன்னு கேட்டால் ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அந்த ஒரு நாளில் கூட ஒரு நாள் தான் லீவு, ஒரு நாள் தான் பிள்ளைகள் ஃப்ரீயா இருக்காங்க, எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு எத்தனையோ வெளியே செல்லக்கூடிய சகோதரிகளுக்கு மத்தியில் அந்த ஒரு நாளில் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அறிந்து கொள்ளணும் என்று நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த கூலியை தருவானாக. அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்மையை நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்போ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுவனத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நரகிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு என்ன செய்கிறான் என்றால் நல்ல விஷயங்களை அல்லாஹ் கேட்க செய்கிறான். இது போன்ற மார்க்க சபைகளிலே அவனை குழும செய்கிறான். அப்ப இந்த மாதிரி மார்க்க சபைகளை குழும செய்யக்கூடிய மார்க்க விஷயங்களை கேட்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பாருங்க. இந்த வாய்ப்பு நம்மால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரிய அருள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவனுக்கு நன்மை செய்ய நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை கேட்க செஞ்சிருப்போம், அவனுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, அதனால் நல்ல விஷயங்களை அவனை நாம் கேட்க செய்யாமல் வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இது போன்ற மார்க்க சபைகளில் கூடக்கூடிய இந்த வாய்ப்பே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரியான சபைகளை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை வெறுமனே இந்த காதில வாங்கி அந்த காதிலே விட்டு விடாமல் சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு நம்முடைய வாழ்வில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். வெறுமனே கேட்பது மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம், அதை கேட்டு அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதை நோக்கம். என்ன அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்,
வேதத்தை சுமந்த கழுதைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான். என்ன அப்படின்னா, வேதத்தை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தார்கள், வேதத்தை பற்றி அனைத்தையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிக்கவில்லை, ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் செய்வார்கள் என்பது போல வேதத்தை சுமந்த கழுதைகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணம் காட்டுகிறான். எனவே வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு வாரமும் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்கிற நாம் அந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் மாற்றம் வருகிறதா, அந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா, சொல்லப்பட்ட செய்திகளை பற்றி சிந்திக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உரசி பார்த்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை கவனமாக செவிதாழ்த்தி கேட்டு இன்றிலிருந்து இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவேன், இன்றிலிருந்து நான் தொழுகையை கடைபிடிப்பேன், இன்றிலிருந்து கோபத்தை மென்று விழுங்குவேன், இன்றிலிருந்து யாரையும் புறம் பேச மாட்டேன், இன்றிலிருந்து யாரையும் அவதூறு பேச மாட்டேன், இன்றிலிருந்து யாருடைய மானத்தையும் வாங்க மாட்டேன், இன்றிலிருந்து மோசடி செய்ய மாட்டேன், இன்றிலிருந்து ஏமாற்ற மாட்டேன், இன்றிலிருந்து அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பார்க்க மாட்டேன் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உறுதி எடுக்கிறீங்களே, அந்த உறுதி கிட்ட அல்லாஹ் இடத்துல கூலி இருக்கு. வெறுமனே கேட்டு செல்வதால் பயன் அல்ல, கேட்பதால் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதை கேட்டு உங்கள் உள்ளத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை வருது பாருங்க, அங்கதான் ஷைத்தானை நீங்கள் விரட்டுகிறீர்கள், அங்கதான் உங்களிடத்துல இறையச்சம் வெளிப்படுகிறது, அங்குதான் அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு நன்மையான உள்ளமாக, நன்மைகளின் தீமை பிரித்து பார்க்கக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளங்களை அல்லாஹ் மாற்றுவான். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுகிறான், சில உள்ளங்களை நாம் சீல் வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சீல் வச்சுட்டோம்னா என்ன அர்த்தம்? எந்த நல்ல விஷயங்களும் அந்த உள்ளத்துக்குள் செல்லாது. செல்லாதுன்னா என்ன? அந்த விஷயம் அவர்கள் வாழ்க்கையிலே தாக்க எவ்வளவு பெரிய பயான் பண்ணாலும், எவ்வளவு மரணத்தை பற்றி பேசினாலும், எவ்வளவு மன்னரையை பற்றி பேசினாலும், எவ்வளவு மறுமையை பற்றி பேசினாலும் எப்படி இருப்பாங்க? ஒரு சாதாரணமான செய்தியாக, எல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரணமாக கடந்து போன செய்தியாக இருக்கக்கூடாது. மன்னரை பற்றி பேசும்போது, மறுமையை பற்றி பேசும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி பேசும்போது யாருடைய உள்ளத்தில் அந்த பயம் வருகிறதோ, யாருடைய உள்ளத்திலே அந்த அச்சம் வருகிறதோ, யாருடைய உள்ளத்தில் இன்றிலிருந்து இந்த விஷயத்திலிருந்து நான் மீண்டு விடணும், இன்றிலிருந்து இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று வருகிறதோ, அதுதான் மிகச்சிறந்த உள்ளம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த உள்ளங்களோடு நாம் என்ன செய்யணும்? சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மறப்போம் மன்னிப்போம் என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே பொதுவாகவே மனிதர்களுடைய குணங்களை, குணாதிசயங்களை பார்த்தால் அல்லாஹ் இயல்பாகவே ஒன்றுக்கொன்று வேறுபடுத்தித்தான் அந்த குணங்களை அமைத்திருக்கிறான். எல்லாரும் ஒரே மாதிரியான குணம் கொண்டவர்களாக, எல்லா விஷயத்திலும் சரியான முறையிலே அணுகக்கூடிய மக்களாக அல்லாஹ் இந்த மனித படைப்பை படைக்கல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணங்களை கொண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். இப்படி மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் திருமறை குர்ஆனிலே படித்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான இபாதத்துக்களை, அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்க தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், திக்ர் எடுக்க வேண்டும், ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும், இந்த மாதிரி எனக்காக இப்படியான வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறானோ, அதே போல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். பொதுவாகவே மனிதன் இன்னொரு மனிதன் குறித்து பேசுகிற செய்தியை பொறுத்தவரை வேறு மதங்களில் எல்லாம் இப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம சுத்தி எத்தனையோ மதங்கள், இந்து மதம் இருக்கு, அதே போல யூதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அதை தாண்டி எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மதங்களை எல்லாம் எடுத்து அவருடைய கொள்கையை படித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டால், முழுக்க முழுக்க
அந்த கொள்கை எல்லாம் கடவுளை பற்றி தான் பேசியிருப்பார்கள். கடவுளை எப்படி தொழுகிறது, கடவுளை எப்படி நோன்பு வைக்கிறது, கடவுளோடு எப்படி இணக்கமாக இருப்பது, கடவுளுக்கு என்ன வழிபாடு செய்வது என்று கடவுள் சம்பந்தமாக மட்டும்தான் அந்த மதங்களிலே 90% உபதேசங்கள் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அல்ல. எப்படி அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இபாதத் இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அதே அளவுக்கு சரிபாதியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகள் குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வெறுமனே ஒரு மனிதர் வெறுமனே தொழுகையில கரெக்டா இருந்து, நோன்பு வைக்கிறதுல கரெக்டா இருந்து, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று திக்ரெல்லாம் எடுத்து அல்லாஹ்வோடு சரியான முறையிலே நடந்து கொண்டு ஆனா சக மனிதனிடத்திலே சரியாக நடக்கல, சக மனிதனுடைய உரிமைகளை அவர் பேணல, சக மனிதனை பற்றி புறம் பேசுகிறார், சக மனிதனிட்ட அவதூறு பேசுகிறாரு, சக மனிதனுடைய பொருளாதாரத்தை வாங்கி சாப்பிடுகிறார் என்று சொன்னால் இவரால் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளின் மூலமாக நமக்கு சொல்றாங்க. அதில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால் ஒரு பெண்மணியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் நன்றாக தொழுகிறார், நன்றாக நோன்பு வைக்கிறார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் மிகச் சரியாக செய்கிறார். ஆனால் அண்டை வீட்டுக்காரருக்கு அவர் நோவினை தருகிறார், அருகிலே இருக்கக்கூடியவருக்கு அவர் தொந்தரவு கொடுக்கிறாரு, இவரை பற்றி என்ன அப்படின்னு கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்மணி நரகம் புகுவாள் என்று சொன்னார்கள். அதே போல இன்னொரு பெண்மணியை பற்றி சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில இபாதத்துல கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அடுத்தவர்களோடு நல்ல முறையிலே பேசி நல்ல முறையில் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பெண்மணி சுவனம் நுழைவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணிக்கு சுவனம் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி என்ன, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை இருந்தாலும் சக சகோதரிடத்திலே, அண்டை வீட்டாரிடத்திலே, உறவுகளிடத்திலே இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக பேணுதலாக நடந்தார் சுவனம். இன்னொரு பெண்மணி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக செய்தார், ஆனா மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையில, சக அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமையில, உறவுகள்கிட்ட செய்ய வேண்டிய கடமையில சரியில்லை என்பதால் அவள் நரகம் நுழைவார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சக மனிதனோடு, சக அண்டை வீட்டுக்காரரோடு, சக உறவுகளோடு நம்முடைய உறவுகளை, நம்முடைய அந்த பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்று பாருங்கள். எனவே எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துல கவனமா இருக்கோமோ, இப்ப தொழுகையில பெரும்பாலும் கவனமாக இருந்து விடுவோம். நோன்பு ரமலான் மாசம் நோன்பு வந்துருச்சா, நோன்பு 30 நோன்பு கடமையான நோன்பு வைப்பதில் மிக கவனமாக இருந்து விடுவோம். அதே போல திக்ர் எடுப்பதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி திக்ர் எடுக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயத்தில் கூட மிக சரியாக பல பேர் இருந்து விடுகிறோம். ஆனால் சக மனிதனிடத்திலே பார்த்தால் நல்லா தொழுதுட்டு அடுத்தவரை புறம் பேசுவது, அடுத்தவரை பற்றி அவதூறு பேசுவது, பெருமையாக நடப்பது, ஆணவத்தோடு நடப்பது, அண்டை வீட்டுக்காரோடு மதிப்பது இல்லை, உறவுகளோடு இணங்கி வாழவில்லை, இவ மிக கடுமையாக சக மனிதனோடு கோபப்படுவது என்று இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையால் உங்களால் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா, அல் முஸ்லிமு மன் சலிம முஸ்லிமூன பி லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் பிற மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, முஸ்லிம் என்றால் யார்? இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டா என்ன சொல்வோம்? முஸ்லிம்னா யார் தெரியுமா? முஸ்லிம் என்றால் தொழுபவர், முஸ்லிம் என்றால் நோன்பு வைத்திருப்பவர், முஸ்லிம் என்றால் தாடி வைத்திருப்பவர், முஸ்லிம் என்றால் தஸ்பீஹ் செய்பவர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். முஸ்லிம் என்றால் முஸ்லிமுடைய பெயர் வைத்திருப்பவர், இதையெல்லாம் இருந்தால் முஸ்லிம் என்கிற வட்டத்துக்குள்ளே நம்ம அடையாளப்படுத்தி விடுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் என்றால் அப்படிப்பட்டவரும் தான், தொழுபவரும் தான், நோன்பு வைப்பவரும் தான், தாடி வைப்பவரும் தான். ஆனா அது மட்டுமல்ல, இந்த
இடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம் என்று சொன்னால் அவருடைய நாவிலிருந்து அடுத்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவருடைய கரத்திலிருந்து அடுத்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய நாவிலிருந்து அடுத்தவர்களுக்கு தீங்கிழைத்து விடக்கூடாது, நம்முடைய நாவை கண்டு அடுத்தவர்கள் பயப்படக்கூடாது. அப்பா அந்தம்மாவா, இந்த மாட்ட பேச முடியுமா, என்ன பேசுவான் அப்படின்னு யார் ஒருவர் அடுத்தவருடைய நாவிலிருந்து பேசுவதற்கே பயப்படுகிறார்களோ, அடுத்தவருடைய தீங்கை பயப்படுவார்களோ, அவர்கள் முஸ்லிமே இல்லை என்கிற அளவுக்கு அடுத்தவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுபவர் தான் முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் சக மனிதனோடு, சக தோழர்களோடு, சக தோழிகளோடு, சக குடும்பங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்தவங்களுக்கு எந்த வகையிலும் நீங்கள் தீங்கிழைத்து விடாதீர்கள் அப்படின்னு ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒண்ணு சொன்னாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இந்த மனிதர் மூலமாக நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் உடனே அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம் யாரையாவது ஒருவரை பேசி, நாம் யாராவது ஒருவரை திட்டி, நாம் யாருடைய பொருளாதாரத்தையாவது அபகரித்து, நாம் யாருடைய மான மரியாதையாவது வாங்கி அவர் நம்மளால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் ஒருவேளை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி நடந்தது, இப்படி என்னை திட்டி விட்டார்கள், இப்படி என்னை பேசி விட்டார்கள், இப்படி என்னுடைய பொருளாதாரத்தை வாங்கி விட்டார்கள், யா அல்லாஹ் இவர்களை அழித்து விடு என்று ஒருவேளை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அந்த பாதிக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப சிந்து எப்படி பயப்படும் இந்த செய்திக்கு, எப்படி ஒரு தொழுகையை விட்டுட்டா எப்படி உறுத்து அல்லாஹ் நீ தொழுகை போச்சு அப்படின்னு பயப்படணுமோ, எப்படி ரமலான் மாசத்துல நோன்பை விட்டால் நோன்பு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை என்னால செய்ய முடியலையே என்று கவலைப்பட்டு பயப்படுகிறோமோ, அதுபோல நாம் யாரையாவது திட்டி இருந்தால், நாம் யாரையாவது பேசி இருந்தால், நாம் யாரையுடைய பொருளாதாரத்தை அபகரித்து இருந்தால் அல்லாஹ்வுக்கு கடுமையாக பயப்படணும். ஏன் பயப்படணும்? ஒருவேளை அந்த பெண்மணி நான் திட்டின அந்த வார்த்தைக்காக கவலைப்பட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ் இப்படி என்னை திட்டிருச்சு, அந்த பொருளாதாரத்தை நாசமாக்கு, குடும்பத்தை நாசம் என்று ஏதோ ஒரு வகையிலே எனக்கா என்னை எதிர்த்து அவர் அல்லாஹ்விட்ட கையேந்தினால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே. ஆனா இன்றைக்கு அப்படி பயப்படுகிறோமா? இன்றைக்கு அப்படி அச்சப்படுகிறோமா? யாராவது ஒருத்தரை நம்ம பேசுறோம், யாராவது ஒருத்தரை திட்டிடுறோம், சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது வந்து நம்மளை சுட்டி காட்டுகிறார்கள், அம்மா நீங்க பேசுனது தப்புமா, இருந்தாலும் நீங்க இவ்வளவு சண்டையில கூட இந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது, இப்படி அவங்க பொருளாதாரத்தை எடுத்துக்க கூடாது, இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டாலும் கூட, நாம் செய்த தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை அலட்சியமாக செய்யாத சொல்லிட்டோம், நடக்கிறது தானே, ஊர்ல செய்யறது தானே என்று மிக சர்வ சாதாரணமாக கடக்கிறோமே. ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் அல்லாஹ்ட்ட கையேந்தினால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். எனவே சக மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் பாருங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவில இதே துல்ஹஜ் மாதத்திலே இருக்கிறோம், அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய உயிர் புனிதமானது, அடுத்தவருடைய பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது, அடுத்தவர்களுடைய மான மரியாதை உங்களுக்கு புனிதமானது என்று சொன்னார்கள். எப்படி மக்காமா நகரத்தை நீங்கள் புனிதமாக கருதுவீர்களோ அதுபோல நீங்கள் அடுத்தவர்களுடைய மான மரியாதையை நீங்கள் புனிதமாக பார்க்கப்பட வேண்டும், அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை புனிதமாக பார்க்கப்பட வேண்டும், அடுத்தவர்களுடைய ரத்தத்தை புனிதமாக பார்க்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நீ புனிதமா பார்க்கிறோமா? அடுத்தவரை திட்டுறதுனா, அடுத்தவரை பேசுறதுனா, அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறதுனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நிதர்சனமாக எந்த கவலையும் இல்லாம, எந்த அச்சமும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம அடுத்தவர்களை பற்றி மிக சர்வ சாதாரணமாக பேசுகிறோம். சின்ன சின்ன பொருளாதாரத்தை கூட அடுத்தவரிடத்துல எப்படியாவது நம்ம வாங்கிடணும், நம்ம கைப்பற்றிடணும், நம்மள்கிட்ட வந்துடணும் என்று அற்பமான பொருளாதாரத்துக்காக அடித்துக் கொள்கிறோம்.
ஆனா ரசூலுல்லாஹ் இந்த புனிதமான தொட்டு அடுத்தவருடைய மானத்தை தொட்டுறாதீங்க, கஅபத்துல்லாவே அதை களங்கப்படுத்தியதற்கு சமம் என்று சொன்னார்கள். இஸ்லாம் எப்படி அடுத்தவருடைய மானத்தை பார்க்குதுன்னு பாருங்க, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை பார்க்குதுன்னு பாருங்க, அடுத்தவருடைய ரத்தத்தை இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு அந்த மாதிரி அடுத்தவருடைய மானத்தை, பொருளாதாரத்தை, அடுத்தவருடைய ரத்தத்தை அந்த மாதிரி மிக புனிதமாக, அப்பா நான் இனிமேல் அவரை பற்றி பேசிட மாட்டேன், அவருடைய பொருளாதாரத்தை தொற்ற மாட்டேன், அவருடைய வேற எந்த வகையிலும் அவரை திட்டிவிட மாட்டேன் என ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை விட புனிதமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்தவர் விஷயத்திலே மூக்கை நுழைக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் நமக்கு வரக்கூடிய அந்த செய்திகளில் நான் அடுத்தவரை பற்றியே பேச மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மிக சர்வசாதாரணமாக அடுத்தவருடைய மான விஷயத்தில் அடுத்தவரை புறம் பேசி, அடுத்தவர் அவதூறு பேசி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்துக்கு போகிறார்கள். போகும்போது சில பேருக்கு இரும்பாலான நகங்கள் கொடுக்கப்பட்டு உடல் முழுவதும் கீறி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அவர்கள், என்ன காரணத்தினால் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள்? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், அவர்கள் தான் உலகத்திலே வாழும் பொழுது சக மனிதனை புறம் பேசி மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள், அவர்கள் தான் இவர்கள், அதனால் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் யாரும் உங்கள் சகோதரனை பற்றி புறம் பேச வேண்டாம் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யாரேனும் இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவீர்களா? அடுத்தவனை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் அவர் குறைகளை பற்றி பேசுகிறாயே, அல்லாஹ் கேட்கிறான், யாராவது உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி மௌத்தா போனவங்களை பிச்சு சாப்பிடுவீங்களா? எவ்வளவு ஐயரவா இருக்கும். இன்னைக்கு காசியில அகோரிகள் மனித பிணங்களை தின்கிறார்கள். டிவியில போட்டு பார்த்தா டிவியில பார்க்க முடியல. யாரோ ஒருவர் யாருன்றே தெரியல கறியை பிச்சு சாப்பிடுறான். ஆனா அல்லாஹ் கேட்கிறத பாருங்க, உன் கூட பிறந்த அண்ணன், உன் கூட பிறந்த தம்பி, உன் தங்கச்சி மௌத்தா போனது எடுத்து பிச்சு சாப்பிடுவியா? எப்படி இருக்கும்? எவ்வளவு ஐயரவா, எவ்வளவு அப்பா அப்படின்னு இப்படி ஓடுவ. அந்த போது நீங்கள் யாரும் இன்னொருவரை பற்றி புறம் பேசி விடாதீர்கள், அது மனித மாமிசத்தை புசிப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் குறிப்பாக பெண்கள் இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்ம குடும்பங்கள்ல, நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம அக்காட்ட, நம்ம தங்கச்சிட்ட, நம்ம அண்ணன் தம்பிட்ட சர்வ சாதாரணமாக யாரோ ஒருவர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி வண்டியா போன காதுல வச்சுட்டா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேச்சு, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இது ஒரு 5 நிமிட பேச்சு தான் இதுல இருக்கும். ஆனால் மற்ற பேச்சுகளை எடுத்து பார்த்தால் அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த குடும்பத்தில் நடந்தது என்ன தெரியுமா, ஏரியாவில் என்ன நடந்தது தெரியுமா, யார் யாரோடு போனார்கள் தெரியுமா? அல்லாஹ் நாளை மறுமையில் அப்படியே பட்டியல் போடுவான். எல்லாம் பாவம், எல்லாம் அடுத்தவரை பற்றி புறம். கேட்டா வார்த்தை சொல்றோம், ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் செஞ்சதான பேசுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுத்தார்கள். என்ன விளக்கம் கொடுத்தார்கள் தெரியுமா? வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அவரிடத்திலே உள்ளதைத்தானே பேசுகிறோம். ஒருத்தர் கஞ்சத்தனம் என்றால் காசை எடுக்கிறதே இல்லை, அவர் சபையை விட்டு போயிடுறார். இப்ப நம்ம அவர்கிட்ட சொல்றோம், மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, 10 ரூபா பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உண்மையிலே 10 ரூபா எடுக்க மாட்டான் தான், கஞ்சன் தான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையிலே அவன் கஞ்சனாகத்தான் இருக்கிறான், ஆனாலும் அவன் இல்லாத நேரத்திலே அவனை பற்றி பேசுகிறாயே, அதற்கு பெயர் தான் புறம். ஒருவேளை அவனிடத்தில் இல்லாத குறைகளை பற்றி பேசினால் அவதூறு என்று சொன்னார்கள். அப்ப அவர்களிடத்துல அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும்.
ஏதோ ஒன்று அத்துமீறல் நடந்திருக்கும். அந்த விஷயங்களிலே அந்த சகோதரன் இல்லாத நேரத்தில், அந்த சகோதரி இல்லாத நேரத்தில் அவரை மட்டப்படுத்துவதற்காக, அவரை களங்கப்படுத்துவதற்காக, அவருடைய மான மரியாதை வாங்குவதற்காக உன் தம்பிட்டையோ அண்ணன்ட்டையோ மகள்கிட்டையோ தங்கச்சிட்டையோ அல்லது கூட வீட்டுக்கு வருகிற யாரிடமாவது இப்படி அடுத்தவர்களை மட்டப்படுத்துகிற அவர்கள் செய்த காரியத்தை சொல்லி காட்டினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குத்தான் சொன்னார்கள், அதற்கு பெயர் புறம். யாரெல்லாம் புறம் பேசுவார்களோ கபரிலே வேதனை செய்யப்படுகிறார் என்று சொன்னார்கள். கபூர்ல வேதனை. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் ஒரு மன்னரையை கடந்து செல்லுகிறார்கள். 2 பேர்கள் அந்த கபூரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த 2 பேரும் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அதிலே ஒருவர் புறம் பேசிக் கொண்டு திரிந்தார், இன்னொருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தார். கபர் வேதனை எங்க பெரிய பெரிய பாவத்துக்கு சொல்லல, வட்டி வாங்குறது, இணை வைக்கிறது, விபச்சாரம் செய்வது என்று பெரும் பாவங்களுக்காக சொல்லப்படல. எதற்காக கபரிலே வேதனை செய்யப்படுகிறார் என்று கேட்டால், உலகத்தில் வாழ் எப்ப பாருங்க அடுத்தவர்களை பற்றியே பேசுவது. நம்ம குடும்பம், நம்ம அக்காவை பத்தி, நம்ம அண்ணனை பத்தி, நம்ம தம்பியை பத்தி, நம்ம பிள்ளைய பத்தி, யாரும் எதை பத்தி பேசுறோம் உடனே நமக்கு கோபம். எப்படி என் பிள்ளைய பத்தி பேசலாம், எப்படி என் மகளை பத்தி பேசலாம், எப்படி என் அண்ணனை பேசலாம், எப்படி என் தங்கச்சியை பேசலாம். அதே இன்னொரு குடும்பம் என்றால், இன்னொருடைய அக்கா என்றால், இன்னொருடைய தங்கச்சி என்றால், அவங்கெல்லாம் ஒரு ஆளா என்று அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்னரையிலே குறை கொண்டு புறம் பேசி திரிந்தார்கள், அதனால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு தடவை சஹாபாக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? நஷ்டவாளி என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யாரிடத்திலே காசு இல்லையோ, யாரிடத்திலே பணம் இல்லையோ அவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள், முஃப்லிஸ்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான நஷ்டவாளி அவர் அல்ல. நாளை மறுமையிலே விசாரணை நேரத்திலே உலகத்தில் நிறைய தொழுதிருப்பார், நிறைய நோன்பு வைத்திருப்பார், நிறைய ஹஜ் செய்திருப்பார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான வணக்க வழிபாடுகளை செய்து நன்மைகளை தூக்கி கொண்டு நாளை மறுமையிலே வந்து நிற்பார். வந்து நிற்கக்கூடிய நேரத்திலே சில மனிதர்களிடத்திலே வருவார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை அபகரித்தாயா, உன் தொழுகையை கொடு, யாரெல்லாம் என்னை பத்தி அப்படி பேசுனா, உன் நோன்பை கொடு, யாரெல்லாம் என்னை பத்தி இப்படி பேசுனா, உன் தர்மத்தை கொடு என்று எல்லா நன்மைகளும் அடுத்தவர் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவார். நல்ல தொழுது அடுத்தவரை புறம் பேசினால், நல்ல தொழுது அடுத்தவரை பற்றி அவதூறு பேசினால், நல்ல தொழுது அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை வாங்கி நல்லா என்ன செய்வான்? யாரை பற்றி எல்லாம் இவர்கள் பேசினார்களோ அந்த தொழுகையை, அந்த நோன்பை, அந்த ஜக்காத்தை, அந்த தர்மத்தை எல்லாம் பாதிக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் எடுத்து கொடுத்து விடுவான். இப்ப கொடுத்துட்டா பாருங்க, ரசூலா மீண்டும் சொல்லுகிறார்கள், எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து தொழுகை நோன்பு எல்லாமே போச்சு. இப்ப எடுத்து கொடுப்பதற்கு எந்த நன்மையும் இல்லாமல் இருக்கிறார். மேலும் சில பேர் வருவார்கள், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். வந்து, யா அல்லாஹ், உலகத்துல வாழும் பொழுது என்ன இந்த மாதிரி 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான், என்ன கேவலப்படுத்திட்டான், என்ன இப்படி எல்லாம் அவன் பேசிட்டான் சொல்லும் போது இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்கனவே இருந்த நன்மைகள் எல்லாம் இழந்து விட்டார், இப்போ நன்மைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறார். இப்போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யார் பாதிக்கப்பட்டாரோ, யாரை பற்றியாவது நம்ம புறம் பேசியிருப்போம்ல, யாரை பற்றியாவது அவதூறு பேசியிருப்போம்ல, அவர் உலகத்துல வாழும் பொழுது தீமை செஞ்சிருப்பார்ல, அந்த தீமை எடுத்து அல்லாஹ் அவருடைய தலையிலே வைத்து விடுவான். சொல்லிட்டு சொன்னாங்க, நிறைய நன்மைகளை கொண்டு வந்தவர் நன்மைகள் எல்லாம் இழந்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொருவர் செய்த தீமையும் அல்லாஹ் இவன் தலையிலே வைத்து விடுவானே, இவன் நான் உண்மையான நஷ்டவாளி என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, உலகத்துல அல்லாஹ்ட்ட நிறைய தொழுது நோன்பு வச்சு திக்ர் எடுத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்துவிட்டு சக மனிதனிடத்திலே, சக தோழிகளிடத்திலே, சக அண்டை வீட்டுக்காரிடத்திலே அவரை பற்றி தப்பும் தவறுமாக அவர் மனதை காயப்படுத்தக்கூடிய புறம் பேசி அவதூறு பேசி அவருடைய மான மரியாதையை வாங்கினால் மறுமையிலே முஃப்லிஸாக நஷ்டவாளியாக வந்து நிற்பீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம யாராவது
நம்முடைய மானத்தை வாங்குறாங்க, நம்மளை பட்ட பேர் சூட்டுறாங்க, நம்ம செய்யாத ஒண்ணு சொல்றாங்க, அல்லது நம்ம ஒரு தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை அனைவரும் முன்னாலும் அம்பலப்படுத்துகிறார்கள். அந்த நேரம் என்ன நினைக்கணும்? அவர் தொழுகை நமக்கு வரப்போகுது, அவர் நோன்பு நமக்கு வரப்போகுது, அவர் செஞ்ச தர்மம் நமக்கு வரப்போகுது. அவர் கூப்பிட்டு என்ன சொல்லுவோம்? ஜஸாக்கல்லாஹ் பாய், என்னை பத்தி நல்லா பேசுங்க. ஏன்? அல்லாஹ் மறுமையில உங்கள் தொழுகையை, உங்க நோன்பை, நீங்க கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் எனக்கு தரப்போகிறான். என்னை பற்றி உலகத்துல என்ன வேணாலும் பேசுங்க, அந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய நன்மைக்கு அப்படி கொடுக்கலாமா இல்லையா? பல பேர் என்ன பத்தி அப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே. கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் மறுமையிலே நீதி வழங்குவான். மாலிக்கி யௌமித்தீன், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி அவன். உலகத்திலே பாதிக்கப்பட்ட இடத்திலே இருக்கிற எத்தனையோ இடங்களை கடந்து வந்தாலும் சம்பந்தப்பட்ட மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யவில்லை என்றால் கூட அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் சக மனிதனிடத்திலே நீங்கள் இன்னொரு மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே உலகத்தில் வாழும் பொழுது யாரையாவது பேசியிருந்தால், யாரையாவது திட்டியிருந்தால், யாருடைய பொருளாதாரத்தை வாங்கியிருந்தால் உடனே என்ன செஞ்சிடணும்? பாய், உங்களை பேசினது தப்பு தான், உங்க பொருளாதாரத்தை எடுத்தது தப்பு தான், உங்களை பற்றி இப்படி தப்பும் தவறுமாக பேசியிருக்கிறேன், எனவே அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது, உங்களுடைய அமல்கள் தான் பேசும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இப்படி பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களை குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். நம்மளை பத்தி பேசுறாங்க, நம்மளை பத்தி திட்டுகிறார்கள், நம்முடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள். இப்படி பாதிக்கப்பட்ட இடத்திலே இருக்கிற நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலே மன்னிப்பு குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் என்று கேட்டால், இன்றைக்கு சமகாலத்திலே வாழுகிற நாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அண்டை வீட்டாரோடு ஏதாவது பிரச்சனை, தாய் மகனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, சக தோழர்களிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா மிக அந்த பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறோம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் பல்லாண்டு காலம் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறோம், பல்லாண்டு காலம் பேச மறுக்கும். என்ன பற்றி இப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி பார்த்துட்டான், ஏன் பொருளாதாரத்தை இப்படி செஞ்சுட்டான் என்று சர்வ சாதாரணமாக சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட, சின்ன சின்ன விஷயங்களுக்காக இன்றைக்கு உறவுகளை முறித்து வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி முகத்தை திருப்பி வாழுகிறார்களே, அடுத்தவர்களை மன்னிக்க மறுக்கிறார்களே, அடுத்தவர்களோடு தேவையில்லாமல் சண்டை பிடிக்கிறார்களே, அப்படி சண்டை பிடித்தவர்கள் சம்பந்தப்பட்டவர் பாய் அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும் போது அதை உதாசீனப்படுத்துகிறார்களே, அவர்களை கடுமையாக கண்டித்தோடு மட்டுமல்லாமல் அப்படி ஒருவேளை மன்னித்தால் உங்களுக்கு மறுமையிலே மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய அமல்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் என்றும் வியாழன் என்றும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுமா. திங்களும் வியாழனும் ஒரு அடியான் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் என்று அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது சில பேருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாரை தவிர என்று கேட்டால், யார் 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டு பேசாமல் முகத்தை திருப்பி செல்கிறார்களோ அவர்கள் இணக்கமாக நடக்கிற வரை அவர்களுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாருங்க, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஏராளமான நன்மைகளை செய்கிறோம். ஆனால் ஒருவரிடத்தில் பேசாமல் இருக்கிறோம், ஒருவரிடத்தில் சண்டை போட்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டு இருக்கிறோம். இப்படி சண்டை போட்டு அடுத்தவரிடத்தில் முகத்தை திருப்பி நாம் செல்லுகிற நாம் அந்த மீண்டும் ஒருவரை ஒருவர் சலாம் சொல்லி இணையாத வரை நம்ம தொழுதாலும், நோன்பு வச்சாலும், தர்மம் கொடுத்தாலும், ஜக்காத்து கொடுத்தாலும் அல்லாஹ் அந்த அமலை நிறுத்தி வைத்திருக்கிறார். என்றைக்கு அவர்கள் பேசுவார்களோ அப்போதுதான் அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்கிறான். சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேரோடு நம்ம வாழ போறது ஏதோ ஒரு 60 ஆண்டு கால வாழ்க்கை தான், ஒரு அற்பமான ஒரு உலகம். இந்த அற்பமான உலகத்திலே அல்லாஹ் குடும்பம் என்ற உறவை ஏற்படுத்தி இருக்கிறான்.
உறவுகள் என்ற பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த உறவுகளில் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். அந்த உறவுகளிலே சில பேர் நல்லவர்களாக இருக்கலாம், சில பேர் கெட்டவர்களாக இருக்கலாம், சில பேர் புரிந்து கொள்ளாத பேச முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான உறவுகளை பேண வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதிலுக்கு பதில் உறவாடுபவன் உறவை பேணுபவன் அல்ல. உறவை பேணுபவர் என்றால் யார் தெரியுமா? யார் ஒருவர் சண்டை போட்டு சென்றாலும் அவரிடத்திலே வழியே சென்று உங்களை அல்லாஹ்வுக்காக நான் உறவை பேணுகிறேன் என்று சொல்கிறானே, அவன் தான் உண்மையிலே உறவை பேணியவர். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பார்த்தா குடும்பங்களுக்குள்ளே சண்டை. அக்கா தங்கச்சியோட பேசுறதில்லை, அண்ணன் தம்பியோடு பேசுவதில்லை. பேசுறதுக்கு பெரிய காரணம்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு கைமாத்து கேட்டேன் அதுக்கு தரல, அதுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு. அல்லது அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல, என்னை பத்தி அப்படி நினைச்சிட்டாரு என்று சின்ன சின்ன வார்த்தைக்காக, சின்ன சின்ன பேச்சுக்காக, சின்ன சின்ன அற்பமான பொருளாதாரத்துக்காக ஒருவரை ஒருவர் உறவுகளை துண்டித்து மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவை பேணுறதுன்னா ஒருத்தர் எனக்கு சாப்பாடு ஆக்கி போறாரு, நானும் பதிலுக்கு சாப்பாடு ஆக்கி போடுகிறேன், பாத்தீங்கன்னா உறவை பேணுறேன். அது அல்ல உறவை பேணுவது. உறவை பேணுவது என்று சொன்னால் ஒருவர் என்னிடத்திலே சண்டை விடுக்கிறார், தேவையில்லை என்று சொல்லுகிறார், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து போய் நான் அவரை கூப்பிடுறேன் பாருங்க, அதுதான் உறவை பேணுவது என்று சொன்னார்களே. உறவை பேணக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவளாகவே இருக்கிறான். உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நம்ம குடும்பத்துல நம்ம மகளோ, நம்ம சொந்த பந்தமோ, நம்ம அக்காவோ, நம்ம தம்பியோ, அப்படி நம்ம சொந்த பந்தங்கள் வாழும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய குணாதிசயமே அப்படி இருக்கலாம். அந்த நேரத்தில் கூட அவர்களை அலட்சியப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்பதற்காக பல்லாண்டு காலம் பேசாத மக்களை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை இஸ்லாத்துக்காக ஆரம்ப காலத்திலே அழைக்கும் பொழுது அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுப்பார்கள். என்ன உடன்படிக்கை தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்த உடன்படிக்கை கேட்பார்கள், உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று எனக்கு உடன்படிக்கை கொடுங்கள். நீங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வீர்களா? அந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்ததை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு சக குடும்பத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை மன்னிப்பதற்கு மனமில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், தொழுகையை அவர்கள் பேணுவார்கள், வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொர்க்கத்துல இருக்கிற மக்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால், மக்கள் தவறு செய்தால் அலட்சியப்படுத்துவார்கள். நம்ம எத்தனை பேர் எத்தனை தவறுகளை அலட்சியப்படுத்துகிறோம்? நம்மகிட்ட கேட்டா கூட அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ அன்னைக்கு அப்படி பேசிட்டேன், நான் பேசியிருக்க கூடாதுதான். எத்தனை பேர் மன்னித்திருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினையை தரக்கூடிய ஒரு சம்பவம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவதூறு நடந்த ஒரு சம்பவம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வரக்கூடிய வழியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்து மேலதான் அமர்ந்திருப்பாங்க. அந்த ஒட்டகத்திற்கு வரக்கூடிய வழியிலே ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு கழிவறைக்காக ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி விடுவார்கள். சரி, ஆயிஷா நாயகி உள்ளதா இருக்காங்கன்னு ஒட்டகம் கிளம்பி சென்று விடும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே தங்கி விடுவார்கள். அங்கே ஒரு சகாபி வருகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அன்னையே இங்க என்ன இருக்கிறீங்க, வாங்க உங்களை அழைத்து செல்கிறேன். தன்னுடைய ஒட்டகத்தை அவர் அழைத்து தன்னுடைய ஒட்டகத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை வைத்து மதீனாவுக்கு அழைத்து செல்கிறார். இதை பார்த்த பெரும்பாலான மக்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது ஒரு பழி சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பது மதீனா முழுக்க பரப்பப்படுகிறது. பரப்பப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க, அந்த அவதூறினால் பாதிக்கப்படுகிறார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல எல்லாம் போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்களா, செஞ்சா அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஊர் முழுக்க அந்த அவதூறு பரப்புகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள். கவலைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கி, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒழுக்கமானவர்கள், அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இல்லை, யார் அந்த அவதூறை பரப்பினார்களோ அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் சாட்சியத்தை ஏற்காதீர்கள், அவர்களை 80 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்களே, அல்லாஹ்வை பயந்துக்கங்க என்றெல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குறித்து பேசும்பொழுது அல்லாஹ் அந்த மக்களை கண்டிக்கிறான். இந்த சம்பவத்துல தன்னுடைய தந்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய தந்தை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் மீது ஒரு அவதூறு சொல்லி இருக்கிறார். சொன்னவர் யாரு அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய உறவினரான மிஸ்தக் என்று சொல்லக்கூடியவர். அவர் யாருன்னா அபூபக்கர் சித்திக் தான் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய பொருளாதாரத்தை வாங்கித்தான் அவர் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மிஸ்தக் என்ன செய்யறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி தவறாக பேசப்படக்கூடியவர்களே ஒருவராக இருக்கிறார். இதை கேட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு சமகாலத்துல நம்ம பிள்ளைய பத்தி நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்போம், யாருக்காவது ஒருத்தருக்கு காசு பணம் கொடுத்திருப்போம். காசு பணம் நம்மள்கிட்ட வாங்கினவரே நம்ம பிள்ளைய பத்தி தப்பா பேச நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஊர்ல யாராவது தெரியாதவங்க, மூணாவது மனுஷன், நம்மளை பத்தி தெரியல, நம்ம பிள்ளைய பத்தி தெரியல, வேற யாராவது பேசினாலே உடனே சண்டைக்கு போவோம், அடி வெட்டு குத்து அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா சம்பந்தப்பட்ட சொந்த உறவினர் இந்த மாதிரி பேசினார்னா, நம்மள்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கி சாப்பிட்டவரை இப்படி பேசினார்னா கோபம் எப்படி வரும், எவ்வளவு கொந்தளிச்சு போயிடும். இந்த கொந்தளிப்பில் கூட அபூபக்கர் சித்திக் தான் மகன் மேல இப்படி அவதூறு சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மிஸ்டருக்கு இனி நான் பொருளாதாரத்தை தரமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். இதை யோசிச்சு பார்த்தா சரிதானே, ஒரு புள்ள மேல இப்படியான, அதுவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவதூறு சொன்னவரை, நம்மள்டே பொருளாதாரம் வாங்கி சாப்பிட்டவரை, இப்படி ஒரு தந்தைக்கு ஒரு கோபம், நியாயமான கோபம் தானங்க இது. இப்படி அவர் சத்தியம் செய்கிறார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? திருமறை குர்ஆனிலே இப்படி சொன்ன உடனே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். எந்த மாதிரி வசனம் தெரியுமா? உங்களில் செல்வம் படைத்த யாரும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் தர்மம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? யாரை பார்த்து கேட்கிறான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். நீங்க அடுத்தவங்களை மன்னிக்காம அவனுக்கு பொருளாதாரத்தின் தரமாட்டேன்னு நீங்க சொல்றீங்களே, சொன்னது பெரிய அவதூறு. சொன்னவர்களை அல்லாஹ்வே கண்டிக்கிறான். சொன்னவர்களுக்கே அல்லாஹ் 80 கசையடி என்கிறான். அப்படி சொன்ன ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொன்ன உடனே அபூபக்கரை சித்திக் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களை மன்னிக்கிறத விரும்ப மாட்டீங்களா? உடனே அபூபக்கர் சித்திக், அந்த வசனம் இறங்கிய உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை விரும்புகிறேன், எனவே நான் மிஸ்தகை மன்னிக்கிறேன், மிஸ்தகுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கிறேன். பாருங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய பாவ மன்னிப்பு கேட்கிறோம், தொழுதுட்டு கேட்கிறோம், நோன்பு வச்சுட்டு கேட்கிறோம், திக்ர் எடுத்துட்டு கேட்கிறோம், தொழுகைக்கு வேகமாக வந்து யா அல்லாஹ் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட அழுது மன்றாடி கேட்கிறோம். இப்படி எல்லாம் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறோம்ல, அப்படி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும்னா இதெல்லாம் கேட்பது சரிதான். இதை விட இன்னொரு வழி என்ன தெரியுமா? சக மனிதனை நீங்கள் மன்னித்தால், சக மனிதனை நேசித்தால், சக மனிதர்கள் உங்கள்கிட்ட பிணங்கி இருக்கிறார், உங்கள்கிட்ட வந்து பாய் இப்படி நான் செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேமா, நான் செஞ்சது தப்புமா, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கங்கம்மா அப்படின்னு ஒரு சகோதரி உங்களிடத்துல வந்து கேட்டால், நீங்கள் அந்த சகோதரியை மன்னித்தால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு தானங்க மன்றாட தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்க எல்லாம் இருக்கு. அல்லாஹ் எப்படியாவது என் பாவத்தை மன்னிக்கணுங்கிறதுக்காக தானே. அப்படி உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமா? நீங்கள் அடுத்தவர்களை மன்னித்து பாருங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? எத்தனை பேர் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மன்னித்தார்கள் தெரியுமா?
இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன அற்பமான தவறுகளை கூட முகத்தை திருப்பி உன்னால என்னன்னு கேட்கிறோம். ஒரு உறவு, அல்லாஹ் கணவன் மனைவிங்கிற உறவு, அண்ணன் தம்பி என்கிற உறவு, இப்படி ஒரு குடும்பங்களுக்கு இடையே ஏராளமான உறவுகளோடு வாழுகிறனா, உறவுகள்கிட்ட ஒருவேளை அவர்கிட்ட பொருளாதார தேவை இல்லை, எந்த தேவையும் இல்லைன்னா அவர் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சா கூட நம்ம எப்படி பார்க்கிறோம்? உன்னால எனக்கு என்ன, உன்னை பேசுறதுனால எனக்கு என்ன? அதே அவர்கிட்ட பொருளாதாரம் வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு சுயநல தேவை இருக்குன்னா அவரிடத்துல வழிய போகிறோம், அவருடைய தேவை இருப்பதற்காக அவர் வீட்டு வாசலிலே நிற்கிறோம், அவரிடத்துல கெஞ்சுகிறோம். அதே நேரத்தில் அவர் ஒரு ஏழையாக இருக்கிறார், பொருளாதார வசதி இல்லாதவராக இருக்கிறார், பெரிய குடும்ப பாரம்பரியம் இல்லாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மை பார்த்து ஏதோ ஒரு சுடு சொல்லை பேசுகிறார். உடனே என்ன சொல்லுகிறோம்? உன்னால எனக்கு என்னப்பா, உன் உறவே வேணாம், உடனே உறவை முறித்து விடுகிறோம். நம்மளை விட வசதியானவர், நம்மளை விட குடும்பத்திலே சிறந்தவர், நம்மளை விட பாரம்பரியம் அப்படி ஏதாவது தவறு செஞ்சா அலட்சியப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இப்படி செய்யக்கூடியவர்களை உடனே முறித்து விடுகிறோம். இறைச்சம் இல்லாத ஒரு நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை பார்க்கும் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் மன்னித்தார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹை விருந்துக்கு அழைக்கிறார்கள். விருந்துக்கு அழைத்து ஒரு ஆட்டின் இறைச்சியிலே விஷத்தை தடவி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ் அந்த விஷத்திலே, அந்த இறைச்சியிலே விஷம் தடவி இருக்கிறது என்ற செய்தியை சொல்லுகிறான். இந்த நேரத்தில் என்ன நடக்கணும்? ஒரு நாட்டினுடைய மன்னருக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு நம்பிக்கை துரோகம் செய்து விஷத்தை வைத்திருக்கிறார்கள். யாரா இருந்தாலும் என்னங்க நடக்கும்? தலை எடுத்துட மாட்டாங்களா? என்னக்கு விஷம் வச்சுட்டியா? சாதாரண அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்மணிகளை மன்னித்து விட்டார்கள். தன்னை கொல்லணும், தன்னை விருந்துக்கு அழைச்சு தன்னை கொல்லணும்னு நினைச்சவங்களை கூட மன்னிச்சாங்களேங்க. நம்முடைய வாழ்க்கையை உரசிப்பார்கள். இன்னைக்கு எத்தனை பேரோடு பேசாமல் இருக்கிறோம். போன் எடுத்து பார்த்தோம்னா அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, ஒரு குடும்பத்துக்கு எத்தனை என்ன சண்டை. நம்மளே கேட்போம், என்ன சண்டைனால, என்ன கோபத்தினால, என்ன பேசிட்டாங்கிறதுக்காக இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாசமா முகத்துல கூட முழிக்காம, சலாம் கூட சொல்லாம, ஒரு பெருநாள் அன்னைக்கு ஏதோ நல்ல விஷயங்களில் கூட பங்கெடுக்காமல், அற்பமான விஷயமா இருக்கும், ஒண்ணுக்கு உதவாத விஷயமா, ஒரு சின்ன அற்பமான பொருளாதாரமா இருக்கும். இதற்காக தூக்கி எறிந்து 5 வருஷமா பேசல, பெருமையா 10 வருஷம் அந்த முகத்திலே முழிக்கலையே. எல்லாம் கேட்க மாட்டானா? உறவுகளோடு ஏன் சேர்ந்து வாழவில்லை, ஏன் அடுத்தவர்களை மன்னிக்கவில்லை? இதெல்லாம் ஒரு விஷயம். உன் ஆணவத்தை, உன் பெருமையை, உன் அகம்பாவத்தை காட்டக்கூடிய இடமாக இன்றைக்கு உறவுகளை மாற்றி வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்கு அழைப்பு பணிக்காக செல்லுகிறார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்காக செல்லுகிறார்கள். போன இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டப்படுகிறார்கள், சிறுவர்களால் அடிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், சுய நினைவு இல்லாமல் தாயிஃபிலிருந்து வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் மலைகளுடைய வானவர்களை ரசூலுல்லாஹ்விடத்திலே அனுப்பி, மலைகளுடைய வானவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், 2 மலைகளுக்கு இடையிலே இந்த ஊரை நசுக்கி விடுகிறோம். நம்மளை அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி ரத்தம் சொட்ட சொட்ட சுய நினைவு இல்லாமல் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி வந்து கேட்டா, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கேட்டா கூட சரிப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்போதுதான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கடுமையான கோபம், ஆத்திரம். நம்ம என்ன சொல்லிட்டோம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்கப்படாத சொல்ல போனோம். அந்த நேரத்தில் இப்படி செஞ்சுட்டாங்களே, அடிச்சிருங்க அப்படி சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைகளுடைய வானவர்களிடத்தில் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்கள் சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மன்னித்தார்கள். நம்முடைய இப்படி அடிச்சு உதைத்து ரத்தம் சொட்ட சொட்ட வந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களே. நம்ம என்ன, நம்ம தூய்மையானவர்களா? நாம் தவறே செய்யாதவர்களா? அடுத்தவரை நான் மன்னிக்க மாட்டேன், அவரால் எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நம்ம பெருமையாக ஆணவமாக பேசுகிறோமா? நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லையா? எல்லாருமே தவறு செய்வோமேங்க.
ஏதோ ஒரு இடத்துல நம்ம இடத்துல தவறு வெளிப்படுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சொல்லணும் அப்படின்னா அவர் மன்னித்த தருணங்களை கண்ணீர் விட்டு வடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இப்படிப்பட்ட விஷயமா ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. நம்மெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைக்காக, அற்பமான சின்ன சின்ன பொருளாதாரத்துக்காக இப்படி உறவுகளை தூக்கி எறிஞ்சு ஒருத்தர் பேசி சண்டை போட்டு ஊர்த்தையே போன் எடுத்து என்ன இப்படி பேசிட்டான் என்று கேட்கிற பார்க்கிற இடங்கள் எல்லாம் போகிற மக்களிடத்தெல்லாம் ஒப்பிக்கிறோமே. இவ்வளவு விஷம் வச்சும் கூட ஊரை விட்டு அடிச்சு துரத்தி கூட ரசூலுல்லாஹ் அவர்களை மன்னித்தார்கள் என்று சொன்னால், ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா 100 பேர்த்தையா சம்பவத்தை சொல்லிடணும். இப்படி நடந்துருச்சு, இப்படி அந்த என்னம்மா நான் நினைச்சு வச்சிருந்தேன், என்னை பத்தி இப்படி பக்கத்து வீட்டுக்காரா இருந்து இவ்வளவு நாளா இருந்து என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டாங்களே. வர்ற போற யாரெல்லாம் வீட்டுக்கு எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது, போனை போட்டு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி எந்த சூழல்ல பாருங்க. 13 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பொழுது தோழர்களை கொலை செய்தார்கள், சொத்துக்களை சூறையாடினார்கள், ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தார்கள், ரசூலுல்லாவை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். இஸ்லாத்தை வளர விடாமல் இருப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்றால் கூட அங்கேயும் போய் முஸ்லிம்களை கருவறுத்தார்கள். அந்த மக்கள் அந்த ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து வெளியே வருகிறார்கள், மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன 8 ஆண்டுகளில் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றி உள்ளே நுழைகிறார்கள். உள்ள நுழைந்த எந்த மக்கள் தெரியுமா? தன்னை அடித்தவர்கள், தன்னை உதைத்தவர்கள், தன்னை ஊரை விட்டு நீக்கியவர்கள், தன்னுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள், தன் சொந்த பந்தங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொலை செய்தவர்கள். எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்களோ, என்ன இப்ப ஆட்சி கையில வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் வார்த்தை சொன்னாங்கன்னா அனைவருடைய தலைகளும் அந்த இடத்துல சீவப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரருக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று உங்கள் மீது எந்த பழிவாங்குதலும் இல்லை, அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் மன்னிப்பவனுமாக இருக்கிறார். என் கையில ஆட்சி வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, உங்களை நான் ஒன்னும் இன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோடு என்று சொன்னார்கள். தன்னை அடிச்சு உதைச்சு ஊர் நீக்கம் பண்ணி இப்படி செய்தவர்களை நின்று போதும் கூட இஸ்லாத்துக்கு எதிராக இவ்வளவு திட்டம் தீட்டி இஸ்லாத்தை வளர விடாமல் இவ்வளவு அநியாயங்கள் செய்தவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருமே மவுத்து நமக்கு எந்த நேரம் வரும் என்று தெரியாது. நாளை இருக்கலாம், நாளை மறுநாள், அடுத்த வாரமோ அடுத்த வருஷமோ இருக்கலாம். உலகத்துல நம்ம மௌத்தா போயிட்டா நம்மை பற்றி 3 நாள் கூட இன்றைக்கெல்லாம் பேச மாட்டார்கள். மௌத்தா போனா நம்ம பிள்ளை எத்தனை நாள், 1 நாள் பேசுவாங்களா, 2 நாள் பேசுவாங்களா, கணவன் எத்தனை நாள் பேசுவார், மனைவி போயிருச்சு எத்தனை மௌத்த பார்க்கிறோம். உயிருக்கு உயிரா கணவன் மனைவி அப்படி எல்லாம் இருக்க முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவார். 1 நாள் 2 நாள் 3 நாள் உலகத்தில் நீங்கள் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் போய்விடும். நீங்கள் எவ்வளவு உங்கள் மகள் மீது பிரியம் வைத்தாலும், மகன் மீது பிரியம் வைத்தாலும், மகன் ஒரு தாய் மீது பிரிய வைத்தாலும், ஒரு கணவன் ஒரு மனைவி மீது வைத்தாலும், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய பேச்சு எத்தனை நாளைக்கு? 1 நாள் 2 நாள் 3 நாள் அதோடு முடிந்துவிடும். நம்மளை பத்தி பேச்சே இருக்காது. என்ன கொண்டு போகிறோம்? யாரிடத்திலும் முகத்தை திருப்பி, யாரிடத்திலும் சலாம் சொல்லாமல், யாரையும் பகைத்து, யாரையும் மன்னிக்காமல், யாருடைய மான மரியாதை வாங்கி உலகத்திலிருந்து எதை கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம்? நீங்க அதை நினைத்து பாருங்கள். எத்தனை பேரோடு நான் பேசாமல், என்ன காரணம்? ஏன் நான் பேசாம இருக்கிறேன்? அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்லாத்துக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டாங்க? தன் மகள் மீது ஒழுக்கக்கேடான விஷயம் யாருக்கா இருந்தாலும் கொதிப்பு வரும். அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், என் மகள் மீது அவதூறு சொன்னவரே மன்னியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை விட வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒருத்தர் சண்டை பிடிக்கிறதுக்கு, ஒருவருடைய உறவை முறிப்பதற்கு, ஒருவர் வேண்டாம் என்று வெறுப்பதற்கு, ஒருவர் தேவையில்லை என்று தள்ளுவதற்கு
இதை விட வேற ஏதாவது காரணம் இருக்குமா? அந்த காரணம் நியாயமான காரணம் இருந்த போதும் கூட அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம மௌத்து, நம்ம மரணம் எப்ப வரும்னு தெரியாது. எனவே இங்கே இருக்கக்கூடிய நாம் நம்ம உறவுகளோடு, நம்ம அண்டை வீட்டுக்காரரோடு, நம் சொந்த பந்தங்களோடு, நம்ம சுற்றிலே அருகிலே இருக்கக்கூடிய மக்களோடு எத்தனை பேரோடு பேசாமல் இருக்கிறோம்? எதற்காக பேசாமல் இருக்கிறோம்? நாம் அந்த பேசாமல் இருக்கக்கூடிய காரணம் சரியா தவறா என்பதை சிந்தித்து பார்த்து சக மனிதர்களை நேசித்து, சக உறவுகளை நேசித்து, அந்த உறவுகளினுடைய நேசம் மூலமாகத்தான் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே உலகத்திலே வாழும் பொழுது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் மன்னித்தார்களோ, நபி தோழர்கள் மன்னித்தார்களோ, அதுபோல நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சின்ன சின்ன கொஞ்ச காலம்தான், ஆனால் நாம் இந்த சக மனிதனை மன்னித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மகத்தான கூலி மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே சொல்லப்பட்ட செய்திகளை ஏதோடு கேட்டோம் கலைந்து விட்டோம் என்று இல்லாமல் உடனே உங்கள் வீடுகளுக்கு சென்று ஒரு போன் எடுங்க. யாரிடத்தில் பேசுறது ஒரு போன் பண்ணி, ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஏதோ ஊர்ல இருப்பாங்க, போன் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்துட்டேன், இப்ப என்னமோ பேசணும்னு தோணுச்சு, நான் உங்கள்கிட்ட ஏதாவது அநீதி செஞ்சேன் மன்னிச்சிருங்க என்று ஏதோ ஒரு வார்த்தைகளை, ஒரு அன்பான வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேசுங்கள். நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை தான் உங்களுக்கான இறையச்சத்தின் வெளிப்பாடு. நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறீர்கள், நீங்கள் மரணத்தை பயப்படுகிறீர்கள், நீங்கள் மன்னரையை பயப்படுகிறீர்கள், நீங்கள் மறுமையை பயப்படுகிறீர்கள். அது அல்லாமல் எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் இதோடு அவ்வளவுதான், அதை கூட அலட்சியமாக கருந்துட்டு நான் ஏன் இனிமேல் அவர்கிட்ட பேசணும், நான் ஏன் அந்த மாட்ட பேசணும், நான் செய்யறது சரிதான், நான் செஞ்ச காரியம் சரிதான் என்று இல்லாமல் உங்கள் உள்ளத்தை திறங்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து உறவுகளோடு இறங்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபை கூடி கலையும் பொழுது ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு